தமிழ்நாட்டுல கனமழை பொறுத்தவரைக்கும் கைவிட்ட நிலையில, மறுபடியும் நமக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம பல நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதே போலவே வானிலையில சில நாட்கள் மழை பெய்து, இப்ப மறுபடியும் வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது தீவிரமடைய தொடங்கியிருக்கு. நண்பர்களே, நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கைய கேளுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பெரும்பாலான மாவட்டத்துல பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும். அனல் காற்று ரொம்ப கொடுமையாக இருக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு 39 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது வெப்பநிலை பதிவாகிட்டு இருந்துச்சு. இனிமே வரக்கூடிய நாட்கள்ல 41 டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதுல என்ன அப்படின்னா, தென் மாவட்டத்திற்கு மட்டும் கடந்த நாள்ல நல்ல மழை வந்துச்சு. ஆனா வட தமிழ்நாட்டுல எங்கேயுமே மழை இல்ல. அதனால தொடர்ந்து எப்போ எங்களுக்கு மழை வரும்னு சொல்லி வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டத்திலேருந்து கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அநேக இடங்கள்ல கடுமையான அனல் காற்று அப்படிங்கிறது தான் வீச வாய்ப்பு இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள், கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலுமே கூட பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும். இதுல குறிப்பாக நமக்கு வானம் மேகமூட்டங்கள், லேசான மழை பொழிவு மற்றும் மிதமான மழை எல்லாம் தமிழக, கர்நாடக எல்லையோர பகுதிகள்ல சில இடங்கள்ல நமக்கு லேசானது முதல் மிதமான மழை வர வாய்ப்பு இருக்கு. மற்றபடி மற்ற இடங்கள் எல்லாமே நமக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமா தான் இருக்கும். வட தமிழ்நாட்டுல தற்போதைக்கு கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக வாய்ப்புகள் கிடையாது. வரப்போகிற மே முதல் வாரம் வரைக்கும் எந்த ஒரு தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்ப்புகள் ரொம்ப குறைவு தான். அடுத்ததாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் பெரும்பாலான இடங்களில் மழை குறைவு. ஏன்னா இங்க நமக்கு தென் மாவட்டத்துல கடந்த நாள்ல நல்ல ஒரு மழை கிடைச்சது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, கன்னியாகுமரி என பல இடங்களிலும் நல்ல ஒரு மழை பொழிவு கிடைச்சது. நிறைய பேர் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தீங்க. ஆனா நம்ம வட தமிழ்நாட்டுல டெல்டா பகுதிகள்ல மழை எதுவும் இல்லாம இருந்துச்சு. கண்டிப்பா நம்ம தொடர்ந்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். தற்போதைக்கு தென் மாவட்டத்துல மழை வாய்ப்பு கிடையாது. மழை குறைஞ்சாச்சு. கடந்த நாட்கள் அல்லது கடந்த வாரத்துல மழை கிடைச்சிருக்கலாம். ஆனா இனிமே உங்களுக்கு மழை கிடையாது தென் மாவட்ட மக்களுக்கு. டெல்டாவுல இருக்கிறவங்க தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்திலும் கடும் அனல் காற்று அப்படிங்கிறது இனி வரும் நாட்கள்ல மேலும் அதிகரிக்கும். இப்போ நமக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு 10% மட்டும்தான் மழை வர வாய்ப்புகள் இருக்கு. அது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட இடங்களில் ஒரு சில இடங்களில் நமக்கு மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம். அதுவும் மாலை அல்லது இரவு நேரத்தில் லேசானதுலேருந்து மிதமான மழை தான். கனமழை கூட கிடையாது. லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டத்தில் பதிவாகும். நண்பர்களே, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளுமே நம்ம துல்லியமான வானிலை அறிக்கை அப்படிங்கிற நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா மறுபடியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலையும் கனமழை தீவிரமாகும் போது உங்களுக்கு அறிவிக்கப்படும்.